நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான மத்தியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. திரும்பி போகும் பொழுது உடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே என்று இருக்கிறது. பொதுவாக நம்முடைய வேண்டுதல், ஆண்டவரை நோக்கி நாம் பண்ணுகிற ஜெபம் எதற்கானதாக இருக்கிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஒரு காலமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து வேண்டுதல் செய்யவோ கேட்கவோ மன்றாடவோ சொல்லவில்லை. எந்த ஒரு இடத்திலும் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலான காரியம் இருக்கும், பரலோகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பரமபிதா உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்ற இடத்துல கூட அவர் எதை பற்றி சொல்றாருன்னா பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பரமபிதா தருவார் என்று. கலாத்தியருக்கு எழுதும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கான வேண்டுதல், நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய தேவை என்ன என்பது நமக்குத்தான் நன்றாக தெரியும் இல்லையா? மற்றவங்க எல்லாரை விட நமக்கு தான் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் அப்படின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டில கூட நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமிலிருந்தே நான் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து அவர் உலக பிரகாரமான சம்பாத்தியங்களுக்கு பின்னால் போகிறார். கர்த்தர் கானானுக்கு போக சொன்னா இவர் ஆரானுக்கு போறாரு. ஆரான்ல போய் சம்பாதிக்கிறாரு, சவதரிக்கிறாரு மனுஷங்களை எல்லாத்தையும். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் உன்னை கானானுக்கு தானே போக சொன்னேன், நீ கானானுக்கு போகணும் 2வது தடவை சொல்றாரு. சொன்ன உடனே ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு போகிறார். அங்கே போயும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்த்து, எனக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாம் அடுத்து என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தம் பெற்ற உடனே நான் தேசத்தை எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்கிறார். நம்ம பாஷையில சொல்லணும்னா அவருக்கு ஆண்டவர் பிள்ளைய நல்ல சம்பாத்தியம் கொடுத்துட்டாரு. சம்பாத்தியம் வந்துருச்சு. இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி யாரு ஆண்டவரே? எனக்கு பின்னாடி யாரு? பையன் பிள்ளை இல்லையே. உடனே பிள்ளை வருது. பிள்ளை வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்டணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு, எனக்கு ஒரு லேண்டு எப்போ கொடுப்பீர் ஆண்டவரே? இந்த தேசத்தை எதனால் நான் சுதந்திரத்துக் கொள்வேன்? எல்லாம் வாங்கிட்டார். இப்போ ஆண்டவர் அதுக்கும் வாக்கு பண்ணிட்டார், எல்லாம் வாங்கிட்டாரு. இப்போதான் ஆபிரகாமுக்கு தெரியுது, எபிரேயர் 11 இருக்கு, அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, இதெல்லாம் நம்ம கேட்டது வேஸ்ட்டு, இதெல்லாம் இல்லை. அப்போதான் அவருக்கு தெரியுது, இல்லை அந்தந்த ஏஜில் அந்தந்த ஆசை வர்றது இயல்பு, அந்தந்த தேவை நாம் ஆண்டவர்கிட்ட போவது இயல்பு, அது மனிதம். அப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நீ உலகத்தார் கேட்குற மாதிரியே கேட்டு அதே ஆசை இருப்பினா உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியலங்கிறாரு. உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அதை கேட்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு இருக்கு. ஏங்க எனக்கு தெரியாதா? என் பையனுக்கு நான் சரி அதெல்லாம் கேட்கல, என் பையனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கேட்குறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கேட்குறேன், என் பையனுக்கு ஒரு வேலை கேட்குறேன். இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால். இதுவும் தேவ திட்டமா? இதுவும் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவா சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு பிள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்போ வேண்டுதல், இடைவிடாத வேண்டுதல் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி
பவுல் சொல்ற இடங்கள் எல்லாம் பாருங்க. எந்த இடத்துலாவது வீட்டுக்காக இருக்குதா? யாராவது பவுல்கிட்ட வீட்டுக்காக ஜெபம் பண்ண வந்தாங்களா? சொத்துக்காக ஜெபம் பண்ண வந்தாங்களா? அல்லது யாராவது வேலை தேடி வந்தாங்களா? யோசித்து பாருங்க. ஏதாவது இருக்குதான்னு மட்டும் பாருங்க. அப்படின்னா வேதம் சொல்லக்கூடியதான வேண்டுதல் வேறு. நமக்கு இன்னும் அது என்னன்னே தெரியலன்னு பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு சொல்றோம். அதாவது தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே. அப்ப இந்த வசனத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது பவுல் எதை குறித்து எழுதுகிறார், எந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 18வது வசனத்துல இருந்து அவர் எழுதுறார். 3 முக்கியமான காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து, என்ன வேண்டுதல் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லிட்டு தான் இந்த 26வது வசனத்துல சொல்றாரு, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, ஏதோ ஒரு ஜெப குறிப்பு இருக்கு. அந்த ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்கணும்னு ஆவியானவர் விரும்புறார். அந்த ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்கும் பொழுது அவரும் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு இருக்கு. முதலாவதாக எதை குறித்து அந்த இடத்துல ஜெப குறிப்பு எதை குறித்து இருக்கிறது? இப்ப நீங்க எல்லாம் ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் என்ன? ஏசாயால எழுதும் போது மிக தெளிவாக ஆண்டவர் எழுதுறாரு, நீங்கள் வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசம் இருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம், உங்களுக்கு இருக்கிற கேஸ் ஜெயிக்கணும்னு, உங்களுக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனை சால்வ் ஆகணும்னு இதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க. அது எனக்கு அருவருப்பா இருக்குன்றார் ஆண்டவர். நீங்க தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க, நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்ராவை எடுத்துக்கொள்ளுங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இவங்களுடைய ஜெபங்களை எல்லாம் பாருங்க. இந்த ஜெபங்களுக்கு பின்னால் சுயம் இருக்காது, அவங்களுடைய தேவைகள் இருக்காது. தானியேல் 70 வாரம் அடிமைத்தனம் நீங்கணும்னு ஜெபம் பண்றாரு. நெகேமியா அலங்கம் கட்ட பண்ணணும்னு ஜெபம் பண்றாரு. எஸ்தர் ஜனங்கள் விடுதலையாக்க பண்ணணும்னு ஜெபம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் எடுத்து பாருங்க. அப்ப நம்முடைய ஜெபம் எதுக்காக இருக்கு? எப்போ பாரு நம்மெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாலே நம்ம தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறோம். நம்முடைய தேவை கர்த்தர் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய 90% மக்களில் விட ஒரு 10% மக்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. என்ன ஆசீர்வாதம் கேட்டா, ஒரு வெயிலுக்கு பனிக்கு மழைக்கு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு, ஒரு வாகனம், 3 வேளை ஆகாரம். இது 3மே ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் பெற்ற 10% மக்கள் அவன் இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் அந்த 10%ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கிறது. சரி, வாடகை வீடாவது இருக்கிறது, வாடகை கொடுக்குற அளவுக்காவது பலன் இருக்கிறது. 3 வேளை ஆகாரம் அல்ல, அஃபிஷியலாக 3 வேளை, இடையிடையே வரும்போது போகும்போது மெல்றதெல்லாம் வேற இருக்கு. ஸோ அது ஆகாரத்துக்கு குறைவே இல்லை. மிச்ச மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. எப்படியும் ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃப்ரிட்ஜில் இருக்கு, 1 மாசத்துக்கு தேவையானது பரணையில் இருக்கு, ஷெல்ஃபில். ஸோ இப்போ நீங்கள் ஆகாரத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 வேளை நல்லா தான் நம்ம சாப்பிட்றோம். போக வரத்துக்கு ஒரு வாகனம் இருக்கு, 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று இருக்கு. இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இன்னும் நீங்கள் ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே அது சரியில்லை, இது சரியில்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பதான் நான் விரும்புறபடி நீ ஜெபம் பண்ணுவேன்னு கேட்கிறாரு. நமக்காக இருக்கிற விஷயத்துக்காக உபவாசம் பண்ணி அழுது கதறி ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நீ கேட்காமையே இவ்வளோ கொடுத்துருக்கிறேனே, நீ கேட்காம இவ்வளோ வருஷம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேனே, தாயின் கருவில் உருவாக்கும் போது உன்னை அழிக்காதபடிக்கு உன்னை கொண்டு வந்தேனே, கொண்டு வந்து இத்தனை வருஷம் உன்னை நடத்தினேன். நீ கேட்டா நான் செஞ்சேன். நீ கேட்டுதான் உனக்கு ஆக்சிஜன் கொடுத்தேனா? நீ கேட்டுதான் உனக்கு தாய் தகப்பனை கொடுத்தேனா? நீ கேட்டுதான் இத்தனை வருஷம் உன்னை நான் பாதுகாத்தேனா? நீ என்னை அறியாது இருந்த போதே நான் உன்னை நடத்தினேனுங்கிறார். இவ்வளோ பர்ஃபெக்டா நடத்துற ஒரு கடவுள்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம எல்லாருமே செய்யற ஒரு காரியம், போய் போய் ஆண்டவர்கிட்ட நமக்காக நமக்காக நமக்காக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜெபம் பண்ண தெரியலப்பா, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால். அப்ப எதுக்காக தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்றார். ஒரு விஷயம் தான் இருக்கு, அந்த ஒரு விஷயத்துல 3 பகுதியாக அவர் சொல்லுகிறார். முதலாவதாக வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 19, 20. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட
அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 19வது வசனம், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. தேவனுடைய புத்திரர்னா என்ன? பைபிள்ல 2-3 தேவ புத்திரரை குறித்து இருக்கு. ஒன்று தூதர்களை குறித்து இருக்கிறது. ஏன்னா யோபுவின் புஸ்தகத்துல பிசாசு தேவபுத்திரர் மத்தியில வந்து நின்றான் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் ஆதியாகமத்துல நாம் வாசிக்கிறோம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட பெண் கொண்டார்கள். அது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அதாவது சேத்து வம்சத்தார். அவங்க தேவனை தொழுது கொண்டபடினாலே அவங்க தேவபுத்திரர். உதாரணமா நாம தேவனை தேடுகிற விசுவாசிக்கிறதுனால நம்ம பேர் விசுவாசின்னு பேரு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா ஆவிக்குரியவர்கள்னு பேரு. நம்ம மாம்சத்துல இருந்தாலும் நமக்கு பேர் என்னது? ஆவிக்குரியவங்கன்னு பேரு. அதே மாதிரிதான் தேவபுத்திரர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் தேவபுத்திரர். ஆனா இந்த இடத்துல தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது காத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அர்த்த வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அதாவது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு மகிமையான சரீரம் வச்சிருக்கிறாராம். மகிமையின் சரீரம். அந்த தேவ புத்திரர்னா என்ன அர்த்தம்? ஒன்னு தூதரை குறிக்கிறது. இப்ப இயேசு நம்மை பத்தி சொல்லும் போது, நீங்கள் பரலோகத்திலே தூதர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த தூதர்களுக்குரிய அதே மாதிரி பிள்ளைக்குரிய சரீரம் ஒன்று அவர் வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைக்குரிய சரீரமானது மகிமையிலே இருக்கு. நமக்கு ஆண்டவர் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு 6ஆம் நாளிலே மண்ணினாலே ஒரு சரீரத்தை செய்தாரோ, அதே மாதிரி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியிலே ஒரு சரீரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியிலே அந்த சரீரத்தை செய்கிறதுனாலே அந்த சரீரத்தை உங்களுக்கு எனக்கும் ஆயத்தப்படுத்தி, அந்த சரீரத்தை நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுப்பார். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். நம்ம அந்த வசனத்தை சும்மா சர்வசாதாரணமா கல்றையில அடக்காராதனையில சொல்லிட்டு போயிடுறோம். எப்படி சொல்லிட்டு போயிடும்? மண்ணை தூக்கி போடும்போது அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, எது சிருஷ்டி? இந்த ஆத்மா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவானது இந்த மண்ணான சரீரத்தை விட்டு விட்டு தேவன் வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமையான சரீரத்தை கொண்டு வருவார். நமக்குரிய மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவார். அந்த சரீரத்துக்காகத்தான் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டுமா? நம்ம ஆத்மா அதுக்கு தான் ஏங்குதான். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் வேறு பிரிச்சு கொண்டு வந்தாராம். கீழே எழுதுறார், பவுல் சொல்றார், கொண்டு வந்து இந்த மாம்ச சரீரத்துல ஏன் இன்னும் வச்சிருக்கிறார்னா, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வச்சிருக்கிறார். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் முதல்ல இருக்க வேண்டியதான அந்த ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டா, அந்த மகிமையின் சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையின் சரீரத்தை பத்தின ஒரு ஆவல் எனக்கு இருக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைகளுக்குரியதான மகிமையான சுயாதீனம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு பாருங்க. இப்பவே நம்ம என்னவா தான் இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது, ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்கள் நாளெல்லாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைக்குரியதான சரீரம் வரப்போகிறது, சுயாதீனம் வரப்போகுது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இப்ப நான் பிள்ளை இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைகள் தான். இப்ப நாம் பிள்ளைகள் தான். கவனிங்க, தேவன் ஆதாமை உண்டாக்கினார். உண்டாக்கியும் போது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படியும் உண்டாக்கினார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இப்ப ஆதாம் பார்க்கறதுக்கு தேவன் மாதிரியே இருக்கிறான். அதான் அந்த சரீரம் அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குது. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு. செஞ்ச பிறகு அவர் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அங்கே வசனம் சொல்லுது, ஆதாம் தேவ சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டான். ஆதாமுக்கு 130 வயதாகும் போது, அப்படிதானே இருக்குது, வயதாகும் பொழுது தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான். அப்படிதானே இருக்கு. அப்ப தேவ சாயல் போயிடுச்சு. இப்ப யார் சாயல் வந்துருச்சு? தன் சாயல். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்,
உள்ள இருக்கிறது தேவனுடைய ஊதின ஆத்மா. கர்த்தர் அவனுக்குள் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். உள்ள இருக்கிறது கர்த்தர் ஊத்தினதான ஜீவ ஆத்மா. ஆனா வெளியே இருக்கிற சரீரம் சாயல் மாறிடுச்சு. தேவ சாயல்ல இருந்து மனுஷ சாயல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 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 6000 வருஷம் இப்போ அந்த மனுஷ சாயல்ல நாம வந்துட்டோம். இப்ப நாம மனுஷ சாயலா இருக்கிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், அவருடைய ரத்தத்திலே நாம கழுவப்பட்டபடியினால் இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். உள்ளே மாறிட்டோம். ஆனா வெளியே இருக்கிற சரீரம் இன்னும் யார் சாயலா தான் இருக்குது? நம்ம அப்பா அம்மா சாயலா தான் இருக்கு. பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா சாயல் தான் தெரியுது. உங்களை பார்க்கும்போது, உங்க பிள்ளைய பார்க்கும்போது உங்க பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன் இந்த சாயல் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே தான் நான் மாறி இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன். நான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன். உள்ளுக்குள்ள அந்த சுபாவத்துக்கு நான் வந்துகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வரேன். உள்ளுக்குள்ளையும் இந்த உலகம் மனுஷனுடைய சாயல் தான் இருந்துச்சு. உங்க அப்பாவுடைய குணம் இருக்கும், உங்க அம்மாவுடைய குணம் இருக்கும், உங்க தாத்தா குணம் இருக்கும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே கோவக்காரனா இருக்கிறான் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, அது என்ன காரணம்? உள்ளுக்குள்ள அவங்க சாயல் தான் நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து நம்ம மாம்ச சாயலாய் படைக்கப்பட்டோம். இப்ப இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் சாயலுக்கு மாறுறோம். அது உள்ள மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கிறோம், வெளியவும் மாறணும். வெளியே என்ன பண்றாரு ஆண்டவர்? உள்ள முழுசா நீங்க தேவ பிள்ளையா மாறின உடனே இந்த ஆத்மா தேவனுடைய படைக்கப்பட்ட அந்த ஆதியில எப்படி இருந்துச்சோ அப்படி மாறின உடனே இந்த ஆத்மாவை கொண்டு போய் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற தேவ பிள்ளைக்குரிய சரீரம்னு ஒண்ணு இருக்குது, அவர் சாயலாகும் அவர் ரூபத்தின்படி, அது உள்ள கொண்டு போய் உங்க ஆத்மா வச்சிடுறாரு. அதான் அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அந்த சரீரம் தான் தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம். அதுதான் மகிமையின் சரீரம். இப்போ உங்களுக்கு என்ன தோணணுமா? வசனம் சொல்லுது, அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை நீங்கள் வாஞ்சிக்கணும் இருக்கு. அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரணும்னு இருக்கு. அதுதான் உங்களுடையதான ஒரு வாஞ்சையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஆபிரகாம் கானானுக்குள்ள வந்துட்டார். கானானுக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு. ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு கானானுக்குள்ள வந்தாச்சு 75 வயசுல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப அவனுடைய வாஞ்சை எதுவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கானானுக்கு வந்துட்டேன், ஆனால் கானான் அல்ல, இன்னொரு தேசம் இருக்கு, அதுதான் என் வாஞ்சை. இது கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னாரு, வந்தேன், இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, இங்க ஈசாக்கு வரணும், இயேசு வரணும், எல்லாம் இருக்கு. ஆனா என் வாஞ்சை என்ன தெரியுமா? இன்னும் ஒன்று வருகிறது, அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. இப்ப நீங்க இயேசு கிட்ட வந்துட்டீங்க, இங்கே அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, நிறைய காரியங்கள் செய்றீங்க. ஆனா உங்க வாஞ்சை எதுவா இருக்கணும் தெரியுமா? இதல்ல, தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு எனக்கு ஒரு சரீரத்தை கர்த்தர் செய்றாரு, அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அந்த சரீரம் எப்படி இருக்கும், அந்த சரீரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதை நான் பார்க்கணும். இதத்தான் பவுல் சொல்றாரு. பரதேசிக்கு போயிட்டு அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் பார்த்துட்டார். வந்துட்டு சொல்றாரு, எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். எனக்கு ஒன்று வச்சுட்டார் ஆண்டவர், அதுதான் எனக்கு அந்த அட்டென்ஷன், அது மேல இருக்கு எனக்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது முதல்ல அந்த ஆசை உங்களுக்கு வரணும். உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த அழிகிற சரீரத்தை காப்பாற்றுவதிலேயே இருக்குது. சரி, 70 பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கு மேல இதை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த சரீரத்தின் மேல இவ்வளவு வாஞ்ச இருக்குது. இதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல நான் குறையா சொல்லல. இதை நீங்க நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, அதை பத்தி நான் சொல்லல. இது தேவனுடைய ஆலயம், இதை நீங்க செய்ய வேண்டியதான் இருக்கு. ஆனால் இது மேல கண்டிப்பா அழியும்னு தெரிஞ்சு, இது மேல உங்களுக்கு இவ்வளவு இருக்கு, இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க. ஒருவேளை எனக்கு 60 வயசுல உடம்பு சரியில்லாம போனா, 70 வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆனா, 75 வயசுல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்படின்னு இப்ப போட்டு வச்சுக்கிறீங்களே, அப்ப இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிகாஷனும் இருக்குதே. உங்க வரப்போற சரீரத்தின் மேல உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதை பத்தினதான ஏதாவது ஒரு விஷனாவது இருக்குதா? அது மேல ஒரு விருப்பம் இருக்கா? பார்க்கணுங்கிற ஆசையாவது இருக்குதா? இல்ல அந்த எண்ணமாவது தோணுதா? பாருங்க, இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, மாற்று கருத்து இல்ல.
ஆனா வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் வெளிப்பட போகிறது அப்படின்னு இருக்கு. அந்த சிருஷ்டிக்கு அது வரப்போகுது அப்படின்னு இருக்கு. அது என்ன, இப்ப நான் பிள்ளையா இருக்கிறேன், அங்க ஒரு பிள்ளை வெளிப்பட போகுது அப்படின்னும் போது ஆண்டவர் வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? இப்ப தகப்பனை விட்டு இளையகுமாரன் பிரிந்து போகிறான். போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறான். நல்ல உலகத்தை அவன் அனுபவிக்கிறான். கொண்டு போன பணம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாம் ஓவர் ஆகி பண்ணி தவுடை திங்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். ஆனால் அவன் வெளியே அவன் ரூபம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சரீரம் அவங்க வீட்டில் இருந்த பிள்ளைக்குரிய அந்த ட்ரெஸ் இல்லை, அவங்க பிள்ளைக்குரியதான எந்த விதமான அடையாளமும் உடம்புல இல்லை. ஒருவேளை பண்ணிய மேய்க்கிறதுனால அவன் கருத்து போயிருக்கலாம் வெயில்ல பட்டு, அல்லது அவன் சரீரம் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கலாம், அழுக்காய் இருக்கலாம். முடி வெட்டுறதுக்கு வழி இல்லாமல், ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எப்படி முடி வெட்டுறது, முடி வெட்ட முடியாம இருந்திருக்கலாம், தாடி கெடியெல்லாம் வளர்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் ஒண்ணு மட்டும் மாறவே இல்லை, அவன் உள்ளத்துக்குள்ள நான் அந்த தகப்பனுடைய மகன் என்கிற எண்ணம் மாறவே இல்லை. அவன் சொல்றான், நான் என் தகப்பனிடத்துல போவேன், நான் போய் கேட்பேன் அவர்கிட்ட அப்படிங்கிறான். அப்போ வெளியே சரீரம் மாறி இருக்கு, அடையாளம் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு, உள்ள மட்டும் மாறல. இதுதான் இப்ப நீங்களும் இந்த நிமிஷம் நீங்களும் அதுதான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இளையகுமாரன் பாவம் செஞ்சு போனவன். இளையகுமார் என்றால் ஆதாம் தப்பு செய்து வந்தது. அதனுடைய அமைப்புல தான் இப்ப நீங்கள் நானும் இருக்கிறோம். நாம என்ன ஒரு பெரிய கிருபைன்னு கேட்டா, நாம இப்ப பண்ணி தவுடு திங்கல, ஏதோ கர்த்தருடைய கிருபையில நல்ல நிலைமையில இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ளதான் தேவனுடைய குமாரன் பிள்ளை அப்படிங்கிறது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான், நான் எங்க அப்பா கிட்ட போவேன், அங்க போனா எனக்கு எல்லாம் மாறும்னு நினைக்கிறான். இப்போ இவனுடைய உள்ளுக்குள்ள தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறான், வெளியே பண்ணி மேய்க்கிறவனாக இருக்கிறான். வெளியே அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள பிள்ளையாக இருக்கிறான். இந்த ரெண்டும் ஒரு காரியத்தை அடையணும், வெளியவும் பிள்ளையா மாறணும், உள்ளேயும் பிள்ளையா மாறணும். இப்ப இவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, என் தகப்பன் வீட்டுக்கு போனா எல்லாமே மாறும், எல்லாமே செய்யும், என் தகப்பன் வீட்டுக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. இப்ப அங்கே போகிறான். போனவன என்ன நடக்குது, அவன் வஸ்திரத்தை மாத்துறார், அவனுக்காக எல்லாம் மாறுது. இப்போ திருப்பி வெளியவும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு, உள்ளேயும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு. இந்த இடத்தை தான் நீங்கள் நானும் அட்டைன் பண்ணணும். இப்ப நாம எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள். பூமியில நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகள், அவங்களுடைய அமைப்பு நமக்குள்ள இருக்கு. இந்த பூமிக்குரியதான சுபாவம் இருக்கு, இந்த பூமியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நமக்கு இருக்கு, பூமிக்குரிய எதிர்பார்ப்பு, பூமிக்குரிய பாவம் எல்லாம் நம்மள இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் நம் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், கர்த்தர் மேல வாஞ்சை இருக்குது. இப்ப அந்த இளையகுமாரனுக்கு வந்ததான அந்த விருப்பம் உங்களுக்கு வருதா? அதைத்தான் நான் கேட்கிறேன். அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் இப்ப பண்ணி தவுட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே. அதே இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்ச பிறகு பாருங்க, இப்போ அவன் சரீரம் வேற மாதிரி இருக்கு. பண்ணி தவுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறான், விபச்சாரிகளோட போயிட்டு இருக்கிறான், குடிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறான். இப்போ அவன் பண்ணி தவிடு திங்கல, ஆனா நல்லா இருக்கான். இப்போ அவனுக்கு உள்ளுக்குள்ள தகப்பன்களுடைய எண்ணம் வரல, வெளியும் உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கான். இப்போ அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். வெளியே நல்லாவும் இருக்கிறோம், உள்ளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. கொஞ்சம் மாறணும். உங்களுக்கு வாஞ்சை என்ன வரணும் அப்படின்னா, இந்த பூமிக்குரியது அல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை குறித்ததான ஒரு விருப்பம் வரணும். அந்த தாகத்தை உங்களுக்குள் ஆவியானவர் ஊற்றுவார். அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு fraction of the second தான் உங்களுக்கு கொடுப்பதற்கு. அவர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில எதை வேணாலும் மாற்றுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா 24 மணி நேரத்துல எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அதைத்தான் வாஞ்சிக்கிறோம், இன்னும் நாம அதைத்தான் கேட்கிறோம். இப்ப கூட நம்ம என்ன கேட்கிறோம், இளையகுமார மாதிரி எங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் அடிமையாவது இருப்பேன், எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். நம்ம திங்கிங்கே தப்பா இருக்கு, நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பா இருக்குது. அவன் சொல்றான், நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்க போனா அவர் வீட்டு வேலைக்காரன்ல ஒருத்தனா கூட இருக்க நான் லாய்க்கு இல்லை, நான் அடிமையா இருக்கிறேன், எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் விடுப்பா, நீ யாரு, என் மகன், வா வீட்டுக்குள்ள வா, ட்ரெஸ்ஸை மாத்து, கண்ணுக்குட்டியை அடி, மோதிரத்தை போடு, இன்னைக்கு எல்லாமே 100% தேவன் மாத்துவார். அப்போ உங்க வாஞ்சியம் என் வாஞ்சியம் என்னவா இருக்கணும்னா,
எனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு சரீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மகிமையின் சரீரம், அழிவில்லாதது. அது எந்த விதமான சேதமும் ஆகாது. அது நித்தியமானது. அது எப்படி இருக்கும்? இப்ப நீங்க இருக்கிறது எல்லாமே மாடிஃபைடு இமேஜ், யாரோ ஒருத்தருடைய சரீரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த இமேஜை பார்க்கிற ஆசை இருக்குதா உங்களுக்கு? அதுதான் நீங்க கேட்கிறாரு. அந்த இளையகுமாரன் திருப்பி வந்தா மாதிரி உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிறதான ஆசை இருக்குதா? இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது. அதுதான் இங்க பெரிய டிராபேக். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. தெரியாவிட்டால் நீங்கள் எப்படி இரண்டாவது விஷயத்தை செய்வீர்கள்? இரண்டாவது விஷயம் என்ன? வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினால் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க, ஏன் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குதாமா. என்ன நம்பிக்கை? எனக்கு ஒரு சரீரம் இருக்கு, அது வரப்போகுது, அதுக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதான நம்பிக்கை தான் அது. இப்போ உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கிறதுனே தெரியலன்னா எப்படி அதுக்காக நீங்க விசுவாசத்தோடு காத்திருப்பீங்க? இப்போ ஒரு சரீரம் இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு அது தெரியலன்னா இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார்னு உங்க தாட் என்னவா இருக்கும்னா, ஆவியானவர் என்னத்துக்காக உதவி செய்கிறார், என்ன கேட்க சொல்ல போறாரு? ஒருவேளை பூமிக்குரியதா இருக்காது, ஏதோ ஒண்ணு இருக்குது, அதோ வானத்துக்குரியது, அல்லது வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஏதோ ஒண்ணு இருக்குமோ அப்படின்னு உங்க தாட்டு முழுக்க அதுல இருந்திருக்கும். இல்ல, அது மகிமையான சரீரம், அது இயேசு செஞ்சு வச்சிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளை புத்திரர் தூதருக்குரியதான அந்த ஒரு அமைப்பு அங்க இருக்கு, அதுக்கு தான் நாம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சரீரம் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா தானே உங்களுக்கு அது தெரியும். இப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாம எப்படி நம்பி இருப்பீங்க? தெரியலன்னா எப்படி நம்புவீங்க? ஒண்ணு உங்களுக்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு ஆபிரகாம் கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, இந்த வானத்து நட்சத்திரத்தை பாரு. ஆமா, அங்க இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே எண்ண முடியாது. ஆனா கர்த்தர் காட்டும் போது அவனுக்கு நட்சத்திரமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, கர்த்தர் கூப்பிட்டது பகல்ல, ஆண்டவர் கூப்பிட்டது ஆதியாகமம் 15:5 கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி அவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா கூப்பிட்ட போது பகல். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கீழே அடுத்து வருது, ஆண்டவர் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது காளை, அப்புறம் புறா குஞ்சு எல்லாத்தையும் பலி கொடு எல்லாம் சொன்ன பிறகு அவன் போய் எல்லாத்தையும் பலி கொண்டு வந்து பலிபீடத்தில் அடுக்கின பிறகு வசனம் சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னு இருக்கு. அவரோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவும் அவன் நடந்தது பகல்ல, அதுக்கப்புறம் தான் சூரியனை என்ன ஆகுது, அஸ்தமிக்குது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை அழைக்கும் போது பட்ட பகல். இப்போ கர்த்தர் அவனை அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால பார்க்க முடியுதா, நட்சத்திரம் எண்ணு அப்படின்னாரு. இப்ப அவன் கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நட்சத்திரம் இருக்கு. நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே நட்சத்திரத்தை பார்த்த எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதான் விசுவாச பிரமாணம். விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். நம்பப்படுதல் மேல் உறுதினா என்ன? அங்க இருக்கு நட்சத்திரம், ஏற்கனவே பார்த்திருக்கேன், இப்ப என் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். இதே தான் இந்த விஷயத்துக்கு நீங்க கொண்டு வரணும். இங்க வசனம் சொல்லுது, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். இப்ப நான் அதை பார்க்கல, காணல, ஆனா எனக்கு தெரியும் இருக்கு. அவன் சொல்றான், நான் நட்சத்திரத்தை இப்ப கண்ணு பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். அதைத்தான் கர்த்தர் நீதியாக எண்ணினார். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு சரீரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணுமே. அவனுக்கு நட்சத்திரம் இருந்தது தெரிஞ்சா மாதிரி உங்களுக்கு உங்க சரீரம் இருக்கிறது தெரியணுமே. அதை உங்க ஆவியின் கண்கள் தரிசிக்கணுமே, அதை நீங்க பார்க்கணுமே. அதைத்தான் பவுல் எழுதுறாரு. அதை குறித்ததான ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கணுமே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முதல்ல உங்களுக்கு வச்சது மகிமையான சரீரம், அதை பத்தினதான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறாரு, அதுக்காகத்தான் நான் இங்கே வைக்கப்பட்டேன், அதுக்காகத்தான் நான் கிறிஸ்துவை ரட்சிக்கவே பட்டேன். இந்த வசனம் சொல்லுது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கை? எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, அதான் என் நம்பிக்கை. நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம எல்லார்கிட்டையும் பதில் இருக்கு. ஏன் ரட்சிக்கப்பட்டோம்?
நோயிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கினாரு, சரி அதெல்லாம் செஞ்சாரு. இப்ப ஏன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? ஆண்டவர் வீடு கொடுப்பார், ஆண்டவர் வாசல் கொடுப்பார், ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், உலகத்தில் இருக்கிறவரிலும் கர்த்தரை பலுகி பெருக பண்ணுவார். நீங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு. அப்படி பழைய ஏற்பாட்டுல சொன்ன அவனே சொல்லிட்டான், இது அல்லங்க, இந்த விஷயமே இல்லைங்க, எனக்கு ஒண்ணு வேற ஒண்ணு இருக்குங்க, நான் அங்க போறேன்றான். ஆனா புதிய ஏற்பாட்டுல உங்க அழைப்பே அதானாமா, நான் அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டேன். எந்த நம்பிக்கையினால? எனக்கு தேவ புத்திரர் என்கிறதான தேவ பிள்ளை எனக்கூடியதான ஒரு மகிமையான சரீரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப அந்த சரீரத்தை நீங்கள் முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருப்பீர்கள். இப்ப நீங்க எதுக்காக நாம காத்திருக்கணும் தெரியுமா? அந்த சரீரம் எனக்கு வரப்போகுது, ஆண்டவர் கொண்டு வர போறாரு, அது வெளிப்பட போகுது, அது எப்படி இருக்குமோ, அது எனக்கு எப்படி ஃபிட் ஆகுமோ. உங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன்னு அப்பா சொல்லிடுவார் ஃபோன் பண்ணி, பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை மனைவிக்கோ, நான் ஒன்று வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு தடவை என் பையன்கிட்ட சொன்னேன், அவன் ரொம்ப நாளாக ஒரு ஷர்ட் கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், அந்த ஷர்ட் கடையை போய் பார்த்த உடனே சரி அவன் கேட்டானேன்னு ஆசைப்பட்டானே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி, தம்பி உனக்கு என்ன கலராக வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவன் ஒரு கலர் சொன்னான். சரின்னு சொன்னேன், ஃபோனை வச்சுட்டேன். திருப்பி ஃபோன் வந்துச்சு, பா சைஸ் என்ன வாங்க போறீங்கன்னா. நான் சொன்னேன், அவன் சைஸ் சொன்னேன், இதானடானே, கரெக்ட் அதே சைஸ் தான் அப்படின்னு வச்சுட்டான். திருப்பி அடுத்து சொன்னான், அப்பா ஃபுல் கை வாங்கிருங்க, ஸ்லாக் வாங்கிடாதீங்க அப்படின்னா. சரின்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்போ ஒன்று வாங்கிட்டு வரோன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு எக்ஸைட், வாங்கிட்டு வர போறாரு, அப்பா நம்ம கேட்டது கிடைக்க போகுது, அது வருது அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. இப்போ நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன், மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் தான் போறேன். அந்த மீட்டிங் சண்டே முடிச்சுட்டு நைட் கிளம்பி மறுநாள் போறேன். காலையில போய் இறங்கி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் உள்ள வந்த உடனே கேட்டான், இந்த சட்டை எங்க அப்படின்னா. அவன் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்த ஒரு சட்டை, அவன் அந்த சட்டை எங்க. இதுதான் பொறுமையோட காத்திருத்தல். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க காலையில வரேன்ட்டீங்க, நைட்டெல்லாம் தூக்கமே வரல அப்படிம்பாங்க, நைட்லாம் தூங்கவே முடியல அப்படிம்பாங்க. ஏன்? அவர் காலைல தானே வர போறாரு, நைட் தூங்கினா என்ன இல்ல, இந்த காலில் வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னை இரவு தூங்க விட மாட்டேன் என்கிறது. ஏன்? ஒன்று நமக்கு பிரியமானது ஒன்று வரப்போகிறது என்றால் அதற்காக நாம் பொறுமையோட காத்திருப்போம். எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சையோடு தான் நீங்கள் இப்பொழுது இருக்கணும். இப்ப நீங்க இருக்கிற வாஞ்சை எதோட இருக்குது? உங்களை அழகா பிசாசு டைவர்ட் பண்ணிட்டான், இந்த வாஞ்சைக்கு நேரம் உங்களை திருப்பி விட்டான். இப்ப பாருங்க, நான் சொன்ன இந்த வசனத்தை, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியும். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒன்று வாக்கு பண்ணார் ஆண்டவர், பரமதேசம். அதுக்கு முன்னாடி 9, 10, 11 தேசத்தை ஆசைப்பட்ட ஆபிரகாம் தான் அவரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒண்ணு இருக்கு, மேன்மையான பரமதேசம். இப்ப அவர் சொல்றாரு, அவைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அந்த வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அது கிடைக்கலையாமா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையாமா, அடையாமல். அடுத்து தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. இதைத்தான் 8ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. எப்படி தூரத்துல அந்த தேசத்தை ஆபிரகாம் கண்டு அதுக்காக நம்பிக்கையோட காத்திருந்தாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும், நமக்கு வைக்கப்பட்ட மகிமையான சரீரம், நான் போய் அதில் வாழப்போகிறேன், நித்தியமா இருக்க போகிறேன், அது பிதாவுக்கும் குமாரனுக்குமான சரீரம், என்னை பிள்ளைன்னு மாத்திர சரீரம். நான் தேவ தூதரிலும் சற்று பெரியவனா இருப்பாங்க, பூமியில தான் நான் தேவ தூதரிலும் சற்று சிறியவன், அங்க போனா நான் தேவனுடைய பிள்ளை. அந்த சரீரம் வருவதற்கு நான் பொறுமையோட காத்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. அப்படின்னா அந்த மேல எவ்வளவு வாஞ்ச இருக்கணும், அதை எப்படி விரும்பணும். ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸைட்மெண்ட். நைட்டு தூக்கம் வராதில்ல, காலையில போறோம் எக்ஸ்கர்ஷனுக்குன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு தியானமும் இதைத்தான் வசனம் சொல்லுது. அவர்கள் நம்பி அணைத்து கொண்டு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். என் விருப்பம் வாஞ்சை எல்லாம் அது. இங்க என்னையா கிடைக்கும்? என்ன வேணாலும் கிடைக்கட்டும், எத்தனை கலர் ட்ரெஸ் போடுங்க, எல்லாம் பழசா போயிடும்.
ஒரு நாள் அது மேல வெறுப்பு வந்துடும். எத்தனை கலர் போடுங்க, எத்தனை வேணா விரும்பி பாருங்க, எல்லாம் பெருசா போயிடும். அது மேல நமக்கு வாஞ்சியே இருக்காது. ஒரு பீரியட்ல போர் அடிச்சிடும். நீ இப்ப இருக்கிறது மேல உனக்கு வெறுப்பு வரணும்னா இன்னொன்னு மேல ஆசை வரணும். அது வந்தாதான் இது போகும். எது மேல ஆசை வரணும் தெரியுமா? உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தின் மேல உனக்கு ஆசை வந்து நீ காத்திருக்க தொடங்கினாதான் இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு வெறுப்பு வரும். இது மேல இருக்கிறதான அந்த வெறி போகும். இந்த வாஞ்சர்கள அப்படியே இது மேல ஒரு வெறுப்பு, இதெல்லாம் எப்போ உனக்கு உடையும் தெரியுமா? இதெல்லாம் உடைஞ்சு அதல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். இன்னொன்னு இருக்கு, இது எல்லாத்த விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு மகத்துவமானது. ஒரு 80 வருஷத்துல அழியிற இதுவே இப்படி இருக்கும்னா, அதுவும் அழிய போற பூமியில இருக்கிற மண்ணுல செய்யப்பட்டது. ஜஸ்ட் மண்ணுல செய்யப்பட்டது. நீங்களே எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தட்டு பீங்கான்ல செஞ்சிருப்பாங்க, ஒரு கப் அண்ட் சாசர் பீங்கான்ல செஞ்சிருப்பாங்க, அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நீங்க என்னதான் செஞ்சாலும் அதை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல அடமானம் வைக்க முடியாது. அதை கொண்டு போய் ஒரு மார்வாடி கடையில அடமானம் வைக்க முடியாது. அழகா இருக்கு அல்ல, அவ்வளவுதான். அது ஒரு பீங்கான், ஒரு மண்ணுல செய்யப்பட்ட ஒண்ணு. அழகா இருக்கு, காஸ்ட்லி. ஒரு இடத்தில் அது இல்லாமல் போகும். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த நாட்டுல முன்னாடி ராஜாவா இருந்தவர், அவருடைய அரண்மனை இருக்கு, சுத்தி காட்டுறாங்க. அப்ப அங்க இருந்த சகோதரர் சொன்னார், வாங்க இந்த ஒரு அரண்மனையை சுத்தி பார்க்க போவோம்னு சொன்னார். அப்ப போகும்போது இந்த அரண்மனையை சுத்திட்டே வரும்போது ஒரு அரண்மனைக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு சேர் ஒன்று இருந்துச்சு, கவனிப்பாரற்று கடந்தது. அது அப்படியே ஒரு ரூம்குள்ள கடந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன ஒரு ரூம், இது உள்ள ஒரு சேர் கிடக்குது அப்படின்னு. அவர் சொன்னாரு, இதுதான் இவருக்கு முன்னாடி இருந்த ராஜா வச்சிருந்த சேரு. அவர் செத்த உடனே அந்த சேரை தூக்கி போட்டாங்கன்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சேருக்கு என்ன மரியாதை, எவ்வளவு பெரிய மரியாதை. அந்த சேர்ல அவர் உட்கார்ந்தாருன்னா ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கு பேரு சிங்காசனம். அது பேரு அவர் உட்கார்ந்து அவர் எத்தனை தீர்ப்பு கொடுத்திருப்பாரு, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாரு. அவர் போனாரு, அதுக்கு மதிப்பெல்லாம் போச்சு. அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிறது என்ன காஸ்ட்லியாவனா இருக்கட்டும், அதுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு நாள் அப்படியே யோசிச்சு பாருங்க, இந்த பீங்கான் தட்டுக்கு பதிலா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர்ல ஒரு அரை சவரன்ல மோதிரம் இருக்கு, அரை சவரன் மோதிரம். அதுக்கு இருக்கிற மரியாதையே வேற தானே. அதுக்கு ஒரு மரியாதை. இது பீங்கான் அழகு, டெக்கரேட்டிவ், என்ன வேணா இருக்கட்டும். இது அரை சவரன் பியூர் கோல்டு, அதுல ஒரு பேட்டினம் வச்சிருக்காங்க, முத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்குரிய மரியாதையா தனி. அதே மாதிரி தான் நீங்க இந்த பூமியில இருக்கிற எவ்வளவு மேன்மையா உங்க சரீரத்தை வச்சிருந்தாலும், எவ்வளவு டெக்கரேட்டிவா வச்சிருந்தாலும், என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மரியாதை இல்லாமல் போகும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு தான் மரியாதை. அதுக்கே நீங்கள் இவ்வளவு பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால், அழியாத நாட்டிலே, நித்திய ஜீவன் உள்ள நாட்டிலே, நித்தியமாய் இருக்கிற ஒரு சரீரம் மண்ணிலே செய்யப்பட்டது அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவியினாலே செய்யப்பட்ட ஒரு மகிமையின் சரீரம். அந்த சரீரத்துக்கு நீங்க எப்படி காத்திருக்கணும், எப்படி அதுக்கு நீங்க தயார் பண்ணணும். ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல நிக்கிறீங்க, உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க லேபர் வார்டுல. அந்த குழந்தை பிறக்க வரத்துக்குள்ள வெளியே எவ்வளவு டென்ஷனா இருக்கிறோம். அதுவும் முதல் குழந்தையா இருந்தா எவ்வளவு டென்ஷன். அப்படியே நின்றுகிட்டே இருப்போம். அந்த குழந்தை அழுகுற சத்தம் ஏதோ ஒன்று கேட்டோன்னு பரபரப்பு. அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரத்துக்குள்ள என்ன குழந்தை, ஆனா பெண்ணா, எவ்வளவு பரபரப்பு. ஒரு குழந்தை பிறந்து வெளியே வரத்துக்குள்ள இவ்வளவு பரபரப்பு இருக்குதே. உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷமா ஒரு சரீரத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது வெளிப்பட போகுது. அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி காத்திருக்கணுங்கிறார் பவுல். பொறுமையோடு கூடு நம்பி, எனக்கு ஒண்ணு வருதுப்பா இந்த சரீரம், அதுக்கு நான் வாஞ்ச, அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படித்தான் ஆபிரகாம் செஞ்சாராம். எபிரேயர் 11 தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. என்னங்க நம்பி அணைத்து கொண்டு? அந்த இடத்துல சொல்லுது, அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த தேசம் பரம கானான், அதாவது புதிய எருசலேம், அதை அவர் பார்க்கவே இல்லை, அவர் தரிசிக்கவே இல்லை. அவர் தான் 175 வருஷம் கானான்ல இருந்து செத்து போயிட்டாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில பார்த்திருக்கிறாரு. அந்த புதிய எருசலேமே ஆவியில பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு இதான் வரப்போகுது, இதுதான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இதுலதான் நான் வாசம் பண்ண போகிறேன், கர்த்தர் எனக்காக வச்சது. இப்ப அவர் சொல்றாரு, இத பார்த்துட்ட இனிமேட்டு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. அதோட அர்த்தம் என்ன? என் ஒரிஜினல் வந்துருச்சு, இதெல்லாமே டெம்பரவரி. அந்நியர், நான் ஃபாரினர், நான் பரதேசி, நான் டிராவலர் அப்படிங்கிறார்.
ஐ எம் a foreigner and a traveler. ஏன்? என் ஒரிஜினல் தேசம் தெரிஞ்சிருச்சு. அதே எண்ணம் உங்க சரீரத்து மேல வரணும். எப்போ வரும் தெரியுமா? நீங்க அதை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் புதிய எருசலேமை ஆவியில தரிசித்தது போல பவுல் சொல்றாரு, நாம அதை தரிசிக்கணும், அதை பார்க்கணும், ஆவியில உணரணும். உணரும் பொழுது அது மேல ஒரு வாஞ்ச வரும். அப்ப இது எப்படி தோணும் தெரியுமா? இது மேல ஒரு வெறுப்பு வரும். இது அந்நியரும் பரதேசியுமா மாறும். இது ஒரு டெம்பரவரி, இது நான் இங்க டிராவல் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு 10 நாள் இருக்கிறீங்கன்னா ஒரு டெம்பரவரி விசா கொடுப்பாங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த 10 நாளுக்கு நீங்க ஒரு கார் எடுத்து சுத்தலாம். அந்த காரை உங்களுக்கு உங்க பாஸ்போர்ட் காப்பியை கொடுத்தீங்கன்னா அந்த கார் கொடுப்பாங்க டிராவல் பண்றதுக்கு. நீங்க அங்க டிராவல் பண்ணலாம். திருப்பி வரும்போது அந்த காரை விட்டுட்டு காசை கட்டிட்டு அந்த பாஸ்போர்ட் காப்பியை நீங்க ரீகைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை நீங்க இது பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த கார் டெம்பரவரி, ஆனா நீங்க சுத்தலாம். அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க சுத்தலாம். அந்த காருக்கு தேவையான டீசல் அங்க போட்டுக்கலாம். ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லையா அதை விட பெட்டர் கார் கூட எடுத்துக்கலாம். ஆனா அது டெம்பரவரி, அதல்ல உங்கள் கார். அதே மாதிரி தான் இந்த பூமியில் நீங்களும் நானும் டெம்பரவரி. அதுவும் இப்ப இருக்கிற இந்த கால ஜனங்கள் ரொம்ப டெம்பரவரி. ஏன் தெரியுமா? நம்ம மகிமையின் சரீரம் வெளிப்படுகிறது. முந்தியெல்லாம் மரிச்சாதானே அது போய் அடையணும். இப்ப அப்படி இல்ல, உயிரோடு இருக்க போறோம், தேவன் கொண்டு வர போகிறார், அவரே எடுத்துட்டு வர போறார். அப்ப நான் எவ்வளவு வாஞ்சையாய் அதை பொறுமையோட காத்திருக்கணும், எவ்வளவு வாஞ்சையாய் எதிர்பார்க்கணுங்கிறார். இது 2வது ஆவியானவர் செய்யறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இது ஆவியானவர் இந்த ஜபத்தை தான் உங்களுக்குள்ள ஏறெடுக்கணுமா. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம் ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். எதுக்காக ஆவியோட சாட்சி கொடுக்கிறாரு? நான் தான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கே தெரியுதே நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன்னு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே தெரிஞ்சிருச்சேன் நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன்னு. நான் வெளியே அறிக்கை செஞ்சிடறேன், நான் இன்னிலிருந்து இயேசுவோடைய பிள்ளைங்க. ரட்சிக்கப்படும் போது சிலர் அறிக்கை சொல்லுவாங்க, இது முதல் கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய பிள்ளையாகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மை, மாற்று கருத்து இல்லை. அப்பயே தான் பிள்ளை ஆயிட்டோமே. ஆனா இங்க வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய சாட்சி கொடுக்கிறார். கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யறார்? அதான் ரொம்ப முக்கியம். 27 வாசிங்க. 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்ப என்ன சொல்ல வராரு? புரியுதா? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன ஆவியானவர் வேண்டுதல் செய்யறாரா? இவன் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான் ஆண்டவரே. இப்ப இருதயத்திலேயே ஆத்மாவில தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான். ஆனா இவன் அந்த இருதயத்துல தேவனுடைய பிள்ளை ஆகிற சிந்தை, அந்த விருப்பம், அந்த வாஞ்சை இவனுக்குள்ள வரணும். இவனுக்குள்ள என்ன இருக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற வாஞ்சை, விருப்பம் எல்லாம் இருக்கு. இந்த சரீரத்துக்குரியதுக்காக அவன் போராடுறான். இப்ப நீங்க கூட இந்த சரீரத்துல பாவம் செய்யக்கூடாதுன்னு போராடுவீங்க, இல்லையா? இந்த சரீரத்துல பாவம் செய்யக்கூடாதுன்னு போராடுவீங்க. என்ன போராடுவீங்க? ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது. ஒரு சில பாவங்கள் பலகீனம் நாம் செய்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்? இனிமேட் நான் இதை செய்யக்கூடாது ஆண்டவரே, இனிமேட் நான் உண்மை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், விழுகிறது உண்மையிலேயே பாவம் அல்ல, எழுந்திருக்காமல் இருக்கிறது தான் பாவம். உனக்கு அந்த வாஞ்சை வந்துடணும், எழும்பிக்கிறேன்னு. ஏன்னா விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது தான் இந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய பலகீனம். விழாமல் இருக்கிறது நல்லது. அதான் பைபிள் சொல்றது, நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாது இருப்பானா. அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், விழுந்துடக்கூடாது, ஓகே ரைட் ஃபைன், ஆனா விழாம பாத்துக்கோங்கன்றார். ஆனா இந்த இடத்துல அதை சொல்லல. இவனுக்கு அந்த வாஞ்சை வரணும். ஆண்டவரே ஆவியில சாட்சி கொடுக்கிறார், நீ தேவனுடைய பிள்ளைப்பா, நீ தேவனுடைய பிள்ளைப்பா. அதுக்காக நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்கள். அடுத்த வசனம் சொல்லுது 27, தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இப்ப அவர் சொல்றாரு, ஆவியின் சிந்தை என்ன? உன் சிந்தை என்னவா இருக்குது? நீ தேவனுடைய பிள்ளைக்குரிய சிந்தை இருக்குதா? அந்த சரீரத்துக்குரிய சிந்தை உனக்குள்ள இருக்கா? நீ அந்த மாதிரி மாறுறியா? உன்னுடைய வாஞ்சை அது மாதிரியே இருக்குதா? இப்ப பாருங்க, ராணுவத்துல ஆள் எடுப்பாங்க. ராணுவத்துல ஆள் எடுக்கும் போது நேரா போய் ராணுவத்துல சேர முடியாது. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ராணுவத்துல ஆள் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நான் ராணுவத்துக்கு போறேன்னு தெரிஞ்சுட்டா இப்ப ஓடுவான் இவன். அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன பண்ணுவான்? பிராக்டிஸ் பண்ணுவான், ஓடுவான், நல்லா சுத்துவான், அப்புறம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவான், பாடி ஏத்துவான்,
அப்புறம் ஓடணும். அதுக்கேத்த மாதிரி அந்த ராணுவத்துல அந்த ராணுவ வீரனுக்கு என்ன கிரைட்டீரியாவோ அந்த கிரைட்டீரியாவுக்கு இவனை மாத்துவான். அதுக்கான பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் செலக்ஷன்ல போய் நிப்பான். செலக்ஷனுக்கு போயிட்டு இவனை மாத்த மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் முதல்ல செலக்ஷனுக்கு போயிடுறேன், நீங்க என்ன செலக்ட் பண்ணுங்க, நான் போய் நீங்க நினைக்கிற ஸ்ட்ரக்சருக்கு மாறிட்டு வரேன். இல்ல நீ அன்ஃபிட், நீ ஆக மாட்ட. அப்ப என்ன செய்யணும்? நீ செலக்ட், நீ ஃபிட் ஆயிட்டு வா, இங்க வா, அதுக்கப்புறமா உன்னை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேற பிராக்டிஸ் இருக்குப்பா. ஆனா பேசிக்கா இதை நீ செய்யணும். ஃபிட் பண்ணிட்டு வா, ஃபிட் பண்ணிட்டாங்க வா. அதைத்தான் ஆவியானவர் என்ன செய்யறாராம்? ஒரு மகிமையின் சரீரம் வரப்போது, நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்க போற, உன் சரீரத்தோடு உன் சிந்தையோடு கூட அவர் போராடுகிறார். நீ எதை சிந்திக்கணும் அந்த சரீரத்துக்குரிய சிந்தி, நீ எதை மாதிரி மாறணும் அந்த சரீரத்துக்குரிய மாதிரி மாறு. உன்னை ஃபிட் பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணு. நான் இப்ப அந்த சிந்தையிலேயே இல்லையே, அதுக்கான பிராக்டிஸ்ல இல்லையே. உனக்கும் எனக்கும் அந்த தேவனுடைய பிள்ளை என்கிறதான மாற்றம் வரணும். உனக்குள்ள அந்த தாட் வரணும். அப்போ உன் சிந்தனை எல்லாம் அதை பத்தியே இருக்கும்னா, இப்ப எப்படி அந்த ராணுவத்துல சொல்லியிருப்பாங்க, 5 அடி இருக்கணுங்க, டெய்லி புல்லப்ஸ் இருப்பான், 5 அடிக்கு மாறுவான், நிறைய அந்த முளைக்கட்டின பயிர் சாப்பிடுவான், பாடி ஏறணுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரைட்டீரியா உனக்கு தெரியணும். அந்த அந்த அமைப்பு உனக்கு தெரிஞ்சு அந்த தேவனுடைய சரீரத்தை எனக்கு வச்சதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும் நீ முடிவெடுத்தினா, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறுவேன். உண்மையை சொல்லட்டுமா? நீங்க மாறும்போது இந்த சரீரத்தில் அது தெரியும். நீங்க மாறுறது எங்க தெரியும்? இப்ப நீங்க வச்சிருக்கிற உங்க சரீரத்துல தெரியும். தெரியுமான்னு கேக்குறீங்களா? வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். என்னத்தை இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம்? அப்ப என்ன நாம் முகமுகமாய் பார்ப்போம் அப்படின்னா எதை சொல்றாரு? வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து. அப்ப என்ன சொல்ல வருதுன்னா, நீ போய் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லு. கண்ணாடியில போய் நீங்க நின்னீங்கன்னா கண்ணாடியில என்ன தெரியும்? கண்ணாடியில என்ன தெரியும்? உங்க முகம் தெரியும், அப்படிதானே? உங்க முகம் அப்படியே அங்க என்ன செய்யும்? தெரியும். நீங்க கண்ணாடியில போய் நின்னீங்கன்னா ஆவியில அந்த சரீரம் தெரியும். அந்த சரீரம் தெரியும். அது எப்படி தெரியுமா? நிழலா தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிப்பீங்க, அங்கே மகிமையின் சரீரம் தெரியும். நிற்கும் போது என்ன தெரியும்? மகிமையின் சரீரம். நான் சொல்றது லிட்டரலா கண்ணாடியில இல்ல, உங்களை பார்க்கிறவன் கண்ணாடியில் பார்க்கிறது போல. அதோட அர்த்தம் என்ன? உங்களை தான் பார்ப்பாங்க, ஆனா நீங்க தெரிய மாட்டீங்க. உங்களுக்கு வச்ச தேவனுடைய சரீரம் உங்களுக்குள்ளிருந்து அவருக்கு வெளிப்படும். அந்த மகிமை உங்களுக்குள்ளே வரும். வர்றது மோசேன்னு தெரியுது, வர்றது மோசேன்னு நல்லா தெரியுது, ஆனா முகம் தெரியல, பிரகாசமா இருக்குது. என்னடா முகம் பிரகாசமா இருக்குது? ஓ முகம் தெரியலையா? பிரகாசமா இருக்கு, பார்க்க முடியலையா? சில நேரத்தில் நீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாருங்க, எதிரில் 2 லைட்டு பளிச்சுன்னு அடிக்கும் ஹைவேஸ்ல. நம்ம நினைப்போம் ஏதோ லாரி வருது போலன்னு, பார்த்தா காரா இருக்கும். காரா இருக்கும். ஏன்? அந்த லைட்டு வெளிச்சம் அதுக்குள்ள என்ன இருக்குன்றதை என்ன பண்ணிடுது? மறைச்சிடுது. லைட்டு தான் அடிக்குது. அதே மாதிரி தான் மோசே வரும்போது லைட் அடிக்குது முகத்துல, அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. அடிச்சா இது மோசே தான் தெரியுது, ஆனா மோசே முகம் இல்லை. அங்க பார்த்தா ஒரு வெளிச்சம் அடிக்குது. இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? தேவனை போய் மலையில பார்த்த உடனே அவர் முகத்துல இருக்கிற வெளிச்சம் இவன் முகத்துல அடிச்சு, இப்போ மோசே முகத்துல இருந்து வெளிச்சம் தெரியுது, மோசே தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதே தான் நீங்கள் தேவ சமூகத்துல தேவனை விரும்பி தேவ சாயலாய் மாறணும்னு போய் நிற்கும் போது உன்னுடைய பேச்சில, பார்வையில, செய்கையில, சிந்தனையில எல்லாத்திலையும் கிறிஸ்து பிரதிபலிப்பார். கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிற சுபாவம் பிரதிபலிக்கும். நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவீங்க. இப்ப நீங்க பாவத்தை விடணும்னு நினைக்கிறீங்களே, பாவத்தை விட முடியாது. ஒண்ணு விட்டா இன்னொன்னு வரும், ஒண்ணு விட்டா இன்னொன்னு வரும், வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க கிறிஸ்துவின் சாயலா மாறணும் ட்ரை பண்ணி இதுக்கு பின்னாடி ஓடுங்க. இதை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இப்போ நான் என்ன செய்யணுமா? அந்த கண்ணாடியில பார்த்து 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 என்ன சரி பண்ணணுமா? நான் கிறிஸ்துவின் சாயலா மாறுறேனா? பேச்சு மாறுதா? திடீர்னு ஒரு கோபம் வந்துடும். ஆவியானவர் சொல்வாரு, இல்லப்பா உன் வார்த்தை பாரு, கோபம் வருது பாரு, இது இப்படி வரக்கூடாதுப்பா, இப்படி வரக்கூடாது அப்படிம்பாரு. இப்ப இன்னும் மாற ட்ரை பண்ணோம். அடுத்து திடீர்னு பேசிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சிந்தனையில டக்குன்னு ஏதோ ஒரு
மாம்ச இச்சையோ ஏதோ ஒண்ணு வந்துரும். ஆண்டவர் சொல்வார், இல்லப்பா இன்னும் மாறு, இன்னும் மாறு, கொஞ்சம் கொஞ்சமா மாற. இப்ப திடீர்னு விழுந்துட்ட, எழுந்துரு, இன்னும் மாறு, இன்னும் மாறு. ஒரு நாள் வரும், என் சரீரம் எப்படி இருக்கிறதோ, அமைக்கப்பட்டிருக்கிறதோ பரலோகத்தில், அதுக்கு ஏத்த மாதிரியே நான் இங்க மாறி இருப்பேன் உள்ள. இப்ப ஆண்டவர் சொல்வாரு, இதை ரிமூவ் பண்ண, மேல இருக்கிறத அழிவுள்ளதான இது ரிமூவ் பண்ணு, அழியாமையை தருதுகொள். இப்ப நீ அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி ஃபிட் ஆயிட்ட, அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு மாத்தியாச்சு. அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறணும். அதுக்குத்தான் இப்ப ஆவியானவர் என்ன செய்யறார்? வாசிங்க பாப்போம், முடிக்கலாம், வாசிங்க. ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்யறாரு? இன்னும் மாறணும், இன்னும் அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி மாறு. உன்னை நான் எப்படி மாத்திக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? உன்னை வந்துட்டு பாஸ்டரா மாத்துறேன், உன்னை எவாஞ்சலிஸ்டா மாத்துறேன், உன்னை சுவிசேஷகரமா இல்ல இல்ல இல்ல. உன்னை நான் மகிமையின் சரீரம் ஒண்ணு வச்சிருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியும், அதை உருவாக்கி வச்ச இயேசுவுக்கு தெரியும். இப்ப நீயும் தெரிஞ்சுக்கோ. இப்போ நீங்க சாதாரண ஆளா இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. இப்போ வருவான் ஒருத்தன் அங்கேருந்து வந்து, ஏப்பா இதெல்லாம் ஓகே தான், இது இந்த இடத்துக்கு ஓகே தான், ஆனால் மாப்பிள்ளைனா இப்படி இருக்கக்கூடாதுப்பா, அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அலங்காரம் இருக்கு. எஸ்தர் சாதாரண பெண்ணு தான், கொண்டாந்து போய் ராஜகுமாரத்துக்குடைய அலங்காரம் பண்றான். இப்ப சொல்லணும், ராஜகுமாரத்துக்குடைய அலங்காரம் எனக்கு எதுக்குங்க? ஒரு நாள் ராஜா பக்கத்துல உட்காரணும், இந்த அலங்காரத்தை செஞ்சுதான் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி மாறு. இனிமேட்டு எஸ்தரை மற, இனிமேட்டு நீ யாரு, உன்னுடைய அக்ஸான்றத மற, உங்களுடைய பூர்வீகத்தை மற, உன் தாய் தகப்பனை பத்தி பேசாத. எஸ்தரை பத்தி சொல்ற, தன் தாய் தகப்பனை குறித்து அறிவிக்காது இருந்தால் விடு, எல்லாத்தையும் விடு. இப்ப நீ யார் தெரியுமா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக வேண்டியவள். நீ அதுக்கேத்த மாதிரி உன்னை மாத்து, ஃபிட் பண்ணு. இதே தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் மகிமையின் சரீரம் வச்சிருக்கிறாரு, அது தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம். ஆனா உள்ள இன்னும் என்ன மாறல, அந்த பிள்ளைக்குரியதான் மாறல. இதத்தான் ஆவியானவர் என்ன செய்யறாராம்? மாத்துறாராம். மாறு, இது இந்த சுபாவம் அதுக்குரியது இல்ல. பரலோகத்துல தேவனுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு இடம் ரெடியா இருக்கு. பரலோகத்துல உனக்கு இந்த மாதிரி சரீரம் இருக்கு. நீ மகிமையா இருக்க போற, தேவனுடைய புத்திரனா இருக்க போற, இரவு பகலும் தேவனை நேசிக்க தரிசிக்க போற, உனக்கு வேறொரு வேலை பரலோகம் வச்சிருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி மாறு மாறு மாறுனா, இது இங்க மாற மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள இன்னும் இருக்கு, இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் கார் வாங்கணும், சாகறதுக்குள்ள எப்படியாவது பின்னாடி இருக்கிற ரப்பர் தோட்டத்தை வாங்கித்தான் சாவேன். ஆண்டவர் சொல்றார், இன்னும் நீ மாறல. இந்த உலகத்துல உனக்கு வெறுப்பு வரணும், உன் சரீரத்தின் மேல, உன் மேல, எல்லாத்துலயும் வரணும். ஏன்னா உன் ஆத்மா வேறொரு சரீரத்துக்காக செய்யப்பட்டது, அது இங்க ஒரு டெம்பரவரியா இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள் சிக்கி தவிக்குதாமா. ஆண்டவரே அந்த மாயைக்கு கீழ்படுத்தினாராம். கொஞ்ச நாள் இதுல இருப்பான்னாராம். கொஞ்ச நாள் என்ன செய்ய, இதுல இரு. ஒரு பெரிய பணக்காரரு தான் பையன்கிட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ போய் ஒரு கடையில வேலை செய்யினாரு. கொஞ்ச நாள் இங்க இரு, அந்த வேலை செய், கத்துக்கோ. அந்த கத்துக்கிட்டு அந்த இடத்துல பசினா என்னன்னு பாரு, பொட்டலம் அடிக்கிறதுனா என்னன்னு பாரு, ரோட்ல நடக்கிறதுனா என்னன்னு பாரு, ஏழைகள் கஷ்டம் என்னன்னு பாரு. அதுக்கு மேல கொண்டு இங்க உட்கார வைக்கிற. ஆனா நீ அங்க இருக்கும் போதும் என் பிள்ளை தான், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஆனா நீ என் பிள்ளை தான். அவனுக்கு போட்ட கட்டளை. அதே மாதிரிதான் நாம் இந்த பூமியில ஒரு காரணத்துக்காக இந்த சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். டெம்பரவரி ஒர்க். இத ஜெயிச்சு வெளியே வரும்போது பலாயிரம் கோடி அல்ல, பலாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியதான ஒரு மகிமையின் சரீரத்துக்கு ஒரு ஹெவன்ல கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போறார். அப்ப என் வாஞ்சை எல்லாம் அது மேலதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும். என்னடா பெரியது, மிஞ்சி போனா 3 வேளை சாப்பாடு, போய் தள்ளு. என்ன இன்னைக்கு காசு இருக்கா கையில, விட்டு தள்ளு. 70 வயசுல என்ன பண்ணுவீங்க? 40 வயசுல நடத்துற தேவன் 70 வயசுலயும் நடத்துவார். எனக்கு தான் 70 ஆகும், கர்த்தருக்கு 70 ஆகாது. நான் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. 70 இருப்போமா, 80 இருப்போமா, இன்சூரன்ஸ் போடுவோமா, உனக்கு எதுக்கு அந்த கவலை? உன் கவலையெல்லாம் என்னவா இருக்கணும் தெரியுமா? எனக்கு ஒண்ணு வச்சாரே ஆண்டவரு, அது என்னது? 2வது, அந்த சரீரத்தை நான் பார்க்கணும். 3வது, அதுக்கேத்த மாதிரி நான் மாறணும். இந்த வாஞ்சையில நீ ஓடினா இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அதை ஒரு பொருட்டாவே நீ நினைக்க மாட்ட, அது ஒரு விஷயமாவே உங்களுக்கு இருக்காது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகிமையின் சரீரத்தை கண்ணாடியில பார்க்கிறது போல பார்ப்பீர்கள். ஆவியானவர் கரெக்ட் பண்ணிட்டே வருவார். இதோ இந்த கொஞ்சம் சரி பண்ணு, இதோ இதை கொஞ்சம் சரி பண்ணு. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்வார், இல்ல உன் சிந்தனையை கொஞ்சம் மாத்து, இல்ல பரவாயில்ல எழுந்துரு, விழுந்துட்டியா எழுந்துரு, அடுத்து போலாம் வா. ஏன்னா நீ மேல ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கிற. இதெல்லாம் ரொம்ப தடுமாறி விழாம சைக்கிள் கத்துக்கிட்டவனே கிடையாது.
கொஞ்சம் கூட வழுக்காம பனிப்பாறையில ஏறி மேல மலை மேல போனவனே கிடையாது. எல்லாம் இருக்கும். ஏறு 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 ஏறு. ஏன்? என் டெஸ்டினேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. நீங்க அந்த தாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிப்பது ஈஸி. நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம எல்லாரும்? உங்களுக்கு வைக்கப்பட்டதான அந்த மேன்மை உங்களால தரிசிக்க முடியுதான்னு பாருங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்கப்பா, அதை என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனா ஆவியானவர் தாமே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், எனக்கு காட்டுங்கப்பா, ஆவியிலே அதை தரிசிக்க. நீ இப்ப அந்த தேசத்துக்குள்ள போக மாட்ட மோசே, ஆனா ஒண்ணு செய்யலாம். நீ இங்கிருந்து பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, அங்கிருந்து அதை நீ பார்க்க முடியும். தூரத்துல அதை நீ பார்க்கலாம். இதைத்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டாச்சு. அதைத்தான் இயேசு சொல்றாரு, உனக்குள்ளது ஒன்று இருக்கிறது, அது வரைக்கும் நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நம்ம வாஞ்ச ஆசையெல்லாம் அதுவாத்தான் இருக்கணும், விருப்பம் எல்லாம் அதுவாத்தான் இருக்கணும், நம்முடைய தாகம் எல்லாம் அதுவாத்தான் இருக்கணும், அதை நோக்கி தான் ஓடணும். அதுதான் என் முடிவு ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல. நான் சொல்றேன், உலகத்தில் உள்ளது மேல பற்ற நீங்க விடுங்க, அந்த தேவையெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாகவே சந்திக்கப்படும். நீங்க அதை ரொம்ப பெருசா நினைக்கிறதுனால தான் அதுக்கு பின்னாடி ஓடுறீங்க. அது மாயையா உங்களுக்கு கிடைக்காமே ஓடுற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்க அதை விட்டுட்டு விடுங்களேன், நீங்க தேவனுக்கு பின்னாடி போங்களேன். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க விரும்புறதெல்லாம் தானா உங்க பின்னாடியே வரும். நீங்க தேவனுக்கு பின்னாடி போங்க. உங்க விருப்பம் எல்லாம் அவர் உங்களுக்கு நியமிச்சதா மட்டும் இருக்கட்டும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? அந்த வாஞ்ச எனக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த மகிமையின் சரீரத்தை நான் அட்டைன் பண்ணுவேன் ஆண்டவரே. என் எண்ணம் ஏக்கம் எல்லாம் அதான், என் எதிர்பார்ப்பெல்லாம் அதான், என் வாஞ்சையெல்லாம் அதான். அப்படி நீங்க ஒரு வாஞ்சையோட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் அதை வாஞ்சையா தொடர போறேன். இனிமேட்டு இந்த மகிமையின் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இங்க நான் மாற்ற போறேன். ஆவியானவர் எனக்கு அதுக்கு உதவி செய்ய போறாரு. அந்த மாடலை காட்டி அது மாதிரியே என்னை மாத்துவாரு. மலையிலே காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்கிறாரு. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்களுக்கு மலையில ஒரு மாடல் இருக்கு ஆண்டவரே, பரலோகத்துல எங்களுக்கு ஒரு மாடல் இருக்கு. அதன்படி நாங்கள் பூமியில எங்களை கட்ட எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்க ஆவி ஆத்மா சரீரம் அதுக்கு ஏத்த மாதிரி மாற கிருபை தாங்க. ஆவியானவர் எங்களை ஆவியோடு கூட இடைபடுங்க, சாட்சி கொடுங்க. இன்னும் எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ எங்களுக்கு சரிப்படுத்துறதுக்கு கிருபை தாங்க. முற்று முடிய உம்மை போல நாங்க மாற கிருபை தாங்க. எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் நாங்க ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி முயற்சி பண்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.